பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்களை யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த ஒரு சில வீடியோக்களில் ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை 5ஆக பிரித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இந்த காலை நேரத்தில் 5வது பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். 10வது வசனத்தினுடைய 5வது பகுதி, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். I will uphold you with my righteous right hand. ட்ரஸ்டிங் காட் டிஸ்பைட் அன்சர்டனிட்டி. நிச்சயமற்ற நிலைமையில் நாம் தேவனை எப்படி நம்ப வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். 5வதாக இயேசுவை ஆராதிக்கிற நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பிரிவிலேஜ், ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்றால், தேவனுடைய நீதியின் கரம் நம்மை தாங்குகின்றது. God's righteous hand upholds us. இயேசுவை ஆராதிக்கிற நமக்கு தேவன் ஒரு சில பாக்கியத்தை, ஒரு சில ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அதில் முக்கியமான ஒரு ஸ்லாக்கியம், பிரிவிலேஜ் என்ன அப்படின்னா, தேவனுடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்குகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் விழுந்து போகாதபடிக்கு அவர் நம்மை தாங்குகிற அல்லது நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய திட்டங்கள், இது எல்லாம் தேவனுடைய கரத்தில் பத்திரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் முதலாவது நம்ப வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னா, அவர் வெறும் தாங்குவதோடு மட்டுமல்ல, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் அவர் பத்திரமாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஒரு வசனத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து நம்மால் ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும். யோசேப்புடைய அனுபவத்தை நாம் பலமுறை வாசிச்சிருக்கிறோம், நம்ம பலமுறை பிரசங்கத்துல கேட்டு இருக்கிறோம். அப்போ யோசேப்பினுடைய அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை போல இருக்கலாம். யோசேப்புடைய அனுபவம் என்ன அப்படின்னா, நான் வேகமா சொல்றேன். தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். 2வது, அவனை குழியில் போட்டார்கள். 3வது, அடிமையாக வெறும் 20 வெள்ளி காசுக்கு அடிமையாக விற்று போட்டார்கள். 4வது, பொய்யான குற்றச்சாட்டு அவன் மீது வைத்தார்கள். 5வது, சிறைக்குள் தள்ளினார்கள். 6வது, அங்கேயும் மறந்து போனார்கள். சிறைக்குள் போன பின்பும் மறக்கப்பட்டு போன ஒரு அனுபவம். ஆனால் யோசேப்பு இந்த பாதையின் வழியாக கடந்து போகும் பொழுது ஒரே ஒரு விஷயத்த யோசேப்பு மறக்காம இருந்தா. அது என்ன அப்படின்னா, என்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் பத்திரமாக இருக்கிறது என்பதை யோசேப்பு 100% நம்பினான். அதை நம்பினபடியினால் யோசேப்புக்கு நேரம் வந்தது, அதாவது தேவன் குறித்து வைத்திருந்த நேரம் வந்தது. சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு வரப்பட்டான். அப்போ நாம் இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் தேவனுடைய சித்தத்தில் தான் நடக்கிறோமா, தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் தான் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அனுபவமும் கடினமாக இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், யோசேப்பினுடைய அனுபவத்தை போல இருக்கலாம். நம்மை பகைக்கலாம், நம் மீது பொய்யான குற்றச்சாட்டு வைக்கலாம், நம்மை அநேகர் மறந்து போகலாம். ஆனால் யோசேப்புக்கு தெரிந்திருந்தது, என்னுடைய எதிர்காலம் மனிதர்களுடைய கரத்தில் அல்ல, தேவனுடைய வலது கரத்தில், நீதியின் வலது கரத்தில் பத்திரமாக இருக்கிறது. நான் அவருடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கரம் என்னை உயர்த்தும் என்பதை யோசேப்பு விசுவாசித்திருந்தார். நிச்சயமற்ற உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிச்சயமற்ற உலகத்தில் நிச்சயமான 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது காட்ஸ் பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம். 2வது காட்ஸ் பவர், தேவனுடைய வல்லமை. 3வது காட்ஸ் ப்ராமிசஸ், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். இந்த 3ஐயும் ஒரு நாளும் யாராலையும் அசைக்க முடியாது. இந்த அசைக்க முடியாத அல்லது நிச்சயமான தன்மைகளை, நிச்சயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது, இந்த நிச்சயமற்ற உலகத்தில் நாம் நிச்சயமான காரியங்களை செய்து தேவன் மீது இன்னும் விசுவாசமுடைய நபர்களாக நம்மால் மாற முடியும். யோசேப்பை போல அனுபவம் நமக்கு இருக்கலாம், ஆனால் என்னுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசித்து அவருடைய சித்தத்தை மட்டும் ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது, ஏற்ற நேரம் வரும் பொழுது சிறையிலிருந்து நம்மை சிங்காசனத்திற்கு கொண்டு வர தேவன் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.